தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரை பொருளாதார சபை மக்கள் இப்பொழுது இருப்பை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கம் இருந்து பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பொருளாதார சபை மக்கள் பெருக வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேதம் வாசிப்பு எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் கடைசி 33 வரை உள்ள வசனங்கள். ஆக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் கடைசி 33 வசனங்கள் வரை. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை தம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவிகள் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறவுள்ள தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள்.